அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்ற இறைவன் நம்முடைய தேவன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோர்வு, களைப்பு, நிம்மதி இல்லாத நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மை விட்டு விலகவில்லை. சோர்வுற்றிருக்கின்ற நமக்கு வலிமை அளிக்கின்ற தேவன் அவர். வானத்து நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் நினைக்கலாம், நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருக்கிறது என்று. அது அவ்வாறில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை கூட அவர் ஆய்ந்து அறிகிறார். அவர் சோர்வுற்றிருக்கிற நமக்கு வல்லமை அளிக்கிறார், புதிய ஊக்கத்தை தருகிறார். ஆண்டவரை நம்புகிறவர்கள் கழுகுகளைப் போல் உயரே பரப்பர், அவர்கள் களைப்படைய மாட்டார்கள் என்று இறைவார்த்தை கூறுகிறது. மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி தேவனே. இரக்கமும் பேரன்பும் உடைய எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் போக இருக்கிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சந்திக்க இருக்கிற நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எல்லோரையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் ராஜா. அன்பின் தேவன், எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன். எங்களுடைய சுமைகளை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்தீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. வாழ்க்கையிலே துன்பத்தினாலும் வேதனையினாலும் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் ராஜா நீர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எங்களுக்கு வலுவூட்டுகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காப்பவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கின்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இரவில் எங்களை எல்லா பயங்கரத்துக்கும் பாதுகாக்கின்ற தேவன் நீர் ஒருவரே ராஜா. உமக்கு நன்றி தேவனே. நன்றி அப்பா. படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர், வானமும் பூமியும் அவரது மகிமையால் நிறைந்திருக்கின்றன என்று வான தூதர்களால் நீர் ஆராதிக்கப்படுகின்ற தேவன் அப்பா. நாங்களும்